பழைய ஒரு பங்களா வீடு தான் மூடி இருக்கும். பட் அவரோட இதயம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசு. எத்தனை பேர் அவர் வந்தாலும் நெஞ்சில நிறைய பேர் குடி அதான் நெஞ்சில குடியிருக்க இடம் இருக்கு. அதாவது இப்போ திமுக போனா என்னங்க சீட்டு கொடுப்பாங்க, ஆட்சி அதிகாரம் கேட்டு கெஞ்சினோம் கொடுக்க மாட்டாங்க. அண்ணா திமுக அதெல்லாம் பேசவே கூடாது, ரொம்ப பேசுனீங்கன்னா கூட்டணி விட்டு தேர்தல் முடிஞ்சவொன்னே ஓடி போயிடுவேன் அப்படி கூட சொல்லுவார் அவர். இந்த மாதிரி சொல்லக்கூடியவர் தான். அப்போ கூட்டணியில பங்கு, ஆட்சியில பங்கு, உள்ளாட்சியில பங்கு, நெஞ்சில குடியிருக்க இடம். உங்களுக்கு மற்றவங்கலாம் சும்மா தமிழில் பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் சாங்கு வைபு ஃபயர்வுட் எல்லாம் தெரியாது. ஃபேஸ்புக்கில் இவரெல்லாம் பண்ணுவார், பிளாஸ்ட் பண்ணுவாங்க இவர் பிரச்சாரத்தில். இப்போ இவ்வளோ விஷயம் கிடைக்குது. அப்போ நான் என்னோட கேள்வி என்னென்னா, ஐயா மாணிக்கம் தாக்கூர், அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கு, ஐயா ஓபிஎஸ்க்கு, ஐயா பன்ருட்டியாருக்கு, அம்மா சசிகலா அவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஒருத்தர் இருக்கிறார் பொக்கிஷமா. திருச்சி வேலுசாமி அவரும் அண்ணனும் இருக்கிறாரு. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற அந்த கருத்தெல்லாம் கரெக்டு. திமுக ஊழல் கட்சி, திமுக குடும்ப அரசியல் கட்சி, அதிமுக பாஜக கிட்ட மாட்டிக்கிச்சு, அடிமையா இருக்குது, அது உண்மை. அதிமுக பீரியட்லயும் ஒரு சில ஊழல்லாம் நடக்குது, கரெக்டு. தாய் உள்ளத்தோட தூய பால் மாதிரி இருக்கிறாரு, எந்த தப்புமே பண்ணாம. அவர் முதலமைச்சரா நீங்க யாரும் முதலமைச்சருக்கு வேட்பாளர் இல்லைன்றதை நீங்க தெளிவுபடுத்துறீங்க. ஒருத்தர் ரெடியா இருக்கிறார். உண்மையிலே உங்களுக்கு மக்கள் மேலேயோ இல்லை அவர் மேலேயோ இல்லை உங்க மேல அக்கறை இருந்தால் அந்த கூட்டணியில் போய் சேரலாம்ல. ஏன் இது மாதிரி அவரையும் கஷ்டப்படுத்தி, அவர் காங்கிரஸை கஷ்டப்படுத்தி, காங்கிரஸ் திமுகவை கஷ்டப்படுத்தி, அப்புறம் போற இடம்லாம் அவர் மக்களை கஷ்டப்படுத்தி, இப்போ அவர் என்ன இப்போ பேச்சு வருது, அவர் வெளில வரமாட்டார். அட்லீஸ்ட் கூட்டணி அந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா இதை கேட்க மாட்டாங்களா நம்ம? விஜய் வெல்லவா, விஜய் வெல்லவா, இப்படி பேச மாட்டாங்களா நம்ம? வருவாங்க சொல்லிட்டு சார். இப்ப நம்ம இந்த பேட்டியினுடைய நோக்கம் என்னன்னா, இவ்வளோ பேர் சும்மா இருக்கிறாங்க, புது கட்சின்றாங்க, பழைய கட்சின்றாங்க, நாங்கள் சேர்ற அணி தான் வெற்றி பெறுன்றாங்க. ஆல்ரெடி 2 அணி வேட்புமனு தாக்கல்லாம் வாங்கி கேண்டிடேட் சண்டை நடந்துனுக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அணின்றாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் பாவம் பனையூர்லேயே கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஜனநாயகம் படம் வரலையே சார். ஃபஸ்ட்டு தேர்தல் வரட்டும், ஜனநாயக படம் அப்புறமா வரட்டும். அது என்ன இப்போ கூட பாருங்க, எம்ஜிஆர் படம் ஓடி பிரச்சாரமே வேணாம், வெறும் படம் போதும்னாங்க. நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. படமே வரல இல்லைங்க. அவரு விசில் சின்னத்தை பார்த்தாவே டொயின் ஓட்டு போட்டுரும். நீங்கள் வந்து 2 பேருமே அப்டேட்டாக இல்லை. நீங்கள் ட்விட்டர் போய் பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள், முடிஞ்சால் வந்து சாங்ஸ்லாம் வீட்டில் எடுத்து ரீல்ஸ் போடுங்க. அப்போ தான் நீங்கள் ஜெல் ஆவீங்க. விசில் சின்ன கவர்ச்சியாக இருக்குல்ல சார்? இல்லை, நீங்கள் 2 பேரும் பொழப்ப நோக்கி சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நான் உட்பட. அதனால தான் சிக்கல்.